ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாவை விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ ரித்திகாவோட புடவை வந்து அவங்க மிதிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே ரித்திகா வந்து பாவையை போட்டு அடிச்சிடவும் உடனே அயலி பார்த்தோம்னா அவங்க ரித்திகா கணத்தில் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. அப்போ இந்திராணி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அடிப்பேன் அப்படிங்கும்போது அவள் சின்ன குழந்தைடி, அவளுக்கு தெரியாதனமா இந்த மாதிரிக்கு புடவையை மிதிச்சிட்டா, இது ஒரு பெரிய விஷயமா என்ன, புடவையே திரும்பவும் துவச்சிட்டாக்கி சரியாயிரும், ஆனால் அதுக்காக ஒரு சின்ன குழந்தை போட்டு இப்படி அடிச்சிட்டேன்னு சொல்லும் போது அப்போ உடனே ரித்திகா சொல்கிறாங்க, அதுக்காக நீ என்ன கை நீட்டி அடிப்பியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படிங்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அங்கே நடந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை போட்டு நீ அடிச்சிருப்ப, உன்னை நான் தொலைச்சி போடும் பார்த்துக்க, தொலைச்சி அயலி மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வழியை நான் உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கபிலனும் செல்வ நாய்க்கும் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா வந்து அவங்க ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்மளுக்காக இவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா உடனே கோவத்தோட நேராக ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கவும் அப்போ கபிலனும் செல்வ நாயும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் வந்து இந்த வீட்டை விட்டே நான் கிளம்புறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ கபிலனும் செல்வ நாய்க்கும் தடுக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிற, இப்போ நீ எதுக்காக கிளம்புற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான், வரப்பட்டவங்க போப்பட்டவங்களே நான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு அயலிக்கு ஒரு பிரச்சனை உடனே சிவா எப்படி ஓடோடி வந்தார், ஆனால் இன்னைக்கு என்னன்னா இந்த வீட்டுக்கு மருமகனா, ஆனால் நீங்கள் வந்து என்னை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அடிக்கிறத, அப்போ நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கபிலனும் செல்வநாயகியும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ரித்திகா கேட்குற நிலைமையில இல்லை. அடுத்து பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து ஃபோன் பண்ணி ஜமுனாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இதை கேட்டுட்டு ஜமுனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ரித்திகா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க கிளம்பவும் அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ நீ எங்கே போகிற ரித்திகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன், உனக்கு இங்கே என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது, ஆமாம் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அயலி வராங்க. என்ன ரித்திகா எதுக்காக இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கு இந்த வீட்டில் இந்த அளவுக்கு நம்ம யாரும் மதிக்காமல் போகிறாங்கன்னா அதுக்கு மூல காரணமே நீ தான், ஒன்னால தான் இந்த வீட்டில் என்னுடைய மதிப்பே எனக்கு இல்லாமல் போச்சுது, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான், நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ஜமுனா அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே ஜமுனா வந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுதாமா அப்படின்னு சொல்லவும் இப்போ செல்லம்மாவும் தடுக்கிறாங்க. என்ன ரித்திகா இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணு வந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறா, என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கும்போது அப்போ ஜமுனா வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் அவட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ரித்திகாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஜமுனாவும் செல்லம்மாவும் தனியாக அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா ரித்திகாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன ஆச்சுது, உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, இந்த வாழ்க்கை அமையிறதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்னைக்கு என்னன்னா நீ இவ்வளோ சுலபமாக நீ தூக்கி எறிஞ்சிக்கிட்டு நீ கிளம்பிருக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ரித்திகா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி நான் அயலே அடிச்சிட்டாமா, அப்படி அயலை அடிக்கும் போது யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவும் அப்படி சொன்னதுமே உடனே ஜமுனா சொல்கிறாங்க, அப்போ அயலி வந்து இந்த வீட்டில் இந்த அளவுக்கு உரிமையோட இருக்கிறான்னா அவள் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து அவள் இடம் முடிச்சிருக்கிறா, அதனால தான் அவள் வந்து என்ன பண்ணாலும் இந்த வீட்டில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் உன்னை வந்து வெறுக்கிறாங்கன்னா நீ அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து நீ அவமானப்படுத்தியிருக்கிற, அதனால தான் உங்ககிட்ட எல்லாரும் வெறுப்பை காட்டுறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ரித்திகா பார்க்குறாங்க, நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ரித்திகா நான் சொல்கிறத கேளு, இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேர் வந்து உனக்கு அடிமையாகணும், நீ என்ன சொன்னாலும் சரி தலையாட்டுற பொம்மை மாதிரிக்கு அவங்க தலையாட்டணும், அந்த எல்லாம் வந்து பண்ணணும்னா இவங்க எல்லாரையும் உன் கைக்குள்ள நீ கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே செல்லம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா ரித்திகா இன்னைக்கு பாரு இந்த வீட்டு மருமக நீ, ஆனால் உனக்கு இல்லாத உரிமை எங்கிருந்தோ வந்த அந்த அயலிக்கு இருக்குது, அதை நீ கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ நான் என்னமா பண்ணணும் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் ஊன்னா நம்ம வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நீ மாட்டு, இவங்க எல்லாரையும் உன் கைக்குள்ளே நீ கொண்டுட்டு வரணும், அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து நீ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஜமுனாவும் செல்லம்மாவும் வந்து அவங்க ரித்திகாவுக்கு சொல்லி கொடுக்கவும் ரித்திகாவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரித்திகாவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ இந்திராணி செல்வநாயகி உதய பெருமாள் இவங்க எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க, இன்னும் என் பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா, அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்க அப்படிங்கவும் உடனே அயலி எங்கே வராங்க, இங்கே பாருங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருடி நீ ஒன்றும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நீ இன்னைக்கு வந்து இப்படி இந்த அளவுக்கு நீ வந்து பேசிகிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை
தானே கை நீட்டி நீ அடிச்சிருக்கிற, அதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க சித்தி, அவள் இந்த மாதிரி தப்பு பண்ணா அப்படிங்கும்போது தப்பு பண்ண நாய்க்கு இந்திராணி வந்து கேட்டுக்கிடுவாங்க, அது உங்கள் குடும்ப விஷயம், நீ யார் இதை பற்றி கேட்குறதுக்கு, 1000 தான் இருந்தாலும் சரி இந்திராணி ரித்திகாவை அடிக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் நீ என் பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, உன்னை மட்டும் நான் வந்து ஆரம்பத்திலே கொண்டு ஆசிரமத்தில் சேர்த்துருந்தோம்னா இன்னைக்கு நீ இந்த நிலைமையில வந்து இருந்திருப்பியா என்ன, உன்னை நான் என் வீட்டில் வச்சு என் பொண்ணு மாதிரி பார்த்தனால தானே நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் மேலே என் பொண்ணுக்கிட்ட நீ வந்து ஏதாவது வாழாட்டன்னு வச்சுக்கேன், உன்னை உண்டு இல்லைன்னு பழச்சு போடும் பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அயிலி வந்து சோகமாக இருக்கிறாங்க. இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க நீங்கள் முன்னாடி வேணால் அயிலை திட்டிருக்கலாம், ஏன்னா அவள் வந்து உங்கள் பொண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவள் என் பொண்டாட்டியாக்கும், இன்னுமேலே என் பொண்டாட்டியை என் கண் முன்னாடி இப்படி திட்டுறதா நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்னடா என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வாடா போடான்னு பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு அயிலி சொல்லவும், ஓஹோ புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி துடிக்கிறா, பொண்டாட்டிக்கு ஒன்றுனா புருஷன் துடிக்கிறான், பரவாயில்லையே 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட்டு உங்கள் 2 பேரை நான் பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அயிலி சிவாவும் வந்து ரூமுக்கு வரவும் உடனே அயிலி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அயிலி நீ எதுக்காக நீ சோகத்தோடு இருக்கிற, உங்கள் சித்தியை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க இன்னைக்கு நேத்தான் பேசுகிறாங்க, அவங்களுடைய குணமே அதுதானே அப்படிங்கும்போது இல்லை சீனியர் என்ன இருந்தாலும் சரிதான், அவங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாங்களே, ரித்திகா என்ன தப்பு பண்ணனாலும் சரிதான், அவங்க வந்து ரித்திகா தப்பு பண்ணுறத கொஞ்சம் கூட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பதில் என்ன தானே இந்த மாதிரிலாம் அவங்க தப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்கலைங்க அழுதுட்டு இருக்கும்போது அப்போ சிவா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து வராங்க, வந்ததுமே அவங்க அயிலிக்கிட்டையும் சிவாகிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க 2 பேரும் கண்கலங்காதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க, எதுக்காக நீங்கள் இந்த வீட்டிலேருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்கள் சித்தி வீட்டில் இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இப்போ என்னென்னா இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டோட கிளம்புறங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண உதவி ஏதாவது வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் தாரேன், நீங்கள் தயவு செய்து இந்த வீட்டோட நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கவும் அப்போ உதய பெருமாள் அங்கே வராங்க. ஆமாம் இந்திராணி நீ எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டே போக சொல்லி இவங்களுக்கு பணம் ஏதாவது வேணும்னா அதை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே அயிலியும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க இந்திராணி அண்ணி, நீங்கள் என்ன இருந்தாலும் சரி தான், எங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்கிறீங்க, 15 நாள் முடிஞ்சு போச்சுது, இன்னும் 15 நாள் எங்களுக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், அது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களை போக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிறனால தான் எனக்கும் பிரச்சனை, அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா ரித்திகாவுக்கும் பிரச்சனை, ரித்திகா வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறான்னா அது உன் மேலே இருக்கிற கோவத்தில் தான் அவன் அந்த வெறுப்பை காட்டிகிட்டு இருக்கிறா, நீங்கள் 2 பேரும் தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இன்னொரு தடவை என்ன அப்பான்னு சொல்லிட்டு இருக்காத, தயவு செய்து அந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து கேட்கும் போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கும்போது இல்லை நான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை நான் வாங்காமல் நான் போக மாட்டேன், எனக்கு வந்து உங்கள் சொத்தும் தேவையில்லை பணமும் தேவையில்லை, நீங்கள் என்னுடைய அப்பா அந்த ஒரு சொத்து தான் எனக்கு தேவை, நான் வந்து உங்களுடைய பையன் அப்படின்னு ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், அது ஒன்று மட்டும் நான் நிரூபிச்சுட்டா போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு இந்த வீட்டோடு போய்கிட்டே இருப்பேன், அதுக்கு நான் என்னுடைய மாமாவை நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உதய பெருமாள் வந்து எரிச்சல் அடைகிறாங்க, இவன் என்ன சொன்னாலும் சரிதான் இந்த வீட்டை விட்டே போக மாட்டுக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. ரித்திகா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கவும் உடனே வந்து அங்கே அயிலி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா நான் சமையல் பண்ணுறதுக்காக வந்தேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ ஒன்றும் நம்மளை சமையல் பண்ண வேண்டாம், நானே இங்கே எல்லாருக்கும் நான் சமையல் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது அப்போ அயிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா உனக்கு சமையல் பண்ணுறதுக்கே தெரியாது, நான் கூட மாட நின்றுட்டு இருக்கிறேன், நீ வேணா பண்ண அப்படிங்கும்போது என்ன இப்படியே சொல்லி சொல்லி என்ன இந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறியா, இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போகிறேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டவும் அப்போ உடனே வந்து அயிலி நினைக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு இவ என்ன பண்ண போறாளே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க, சமையல் பண்ணி தானே எல்லாரையும் நீ கவுத்து வச்சிருக்கிற, இன்னைக்கு பாரு நான் சமையல் பண்ணுறேன், சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் என்னையே சுற்றி சுற்றி வரப்போகிறாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ தாம மருமகன் சொல்லிட்டு கொத்து சாவியை என்கிட்ட தரப்போகிறாங்க அப்படின்னு ரொம்பவே வந்து சந்தோஷத்தோடு அவங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.